ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் மூவியில் யார் யார் ஆக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முனிஷ்காந்த் ஹீரோவை நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து விஜயலட்சுமி ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை வந்து ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி தான், ஓகேங்களா? என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி, ரொம்ப மிடில் கிளாஸாக இருக்காங்க. அவங்களோட முனிஷ்காந்தோட மாத சம்பளமே வெறும் 16,000 தான். அந்த 16,000 வச்சுட்டு அவருக்கு 2 குழந்தைங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணு வந்து 8ஆம் கிளாஸ் கிட்ட படிக்கிறாங்க, பையன் வந்து 5ஆம் கிளாஸ் கிட்ட படிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து வாடகை வீட்டில் தான் இருக்காங்க. ஆனால் அவங்க அப்பா வந்து அந்த காலத்தில் ஒரு பெரிய பணக்காரராக இருந்திருக்காரு, நிறைய மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களோட யாருன்னா ஹீரோயினோட விஜயலட்சுமியோட தம்பிக்கு வந்து கல்யாணம் நடக்க போகுது. அந்த கல்யாணத்துக்கு வந்து அவங்க அக்கா வந்து, அதான் பெரிய அக்கா வந்து நிறைய வந்து வரதட்சணை வந்து கொடுக்க போறன்ற மாதிரி சொல்றாங்க. எவ்வளோனா 5 சவரன் நகை கொடுக்க போறன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இவங்க கிட்ட இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஹீரோ வந்து வெறும் 30,000 தான் வந்து என்னால் வந்து இப்போதைக்கு பண்ண முடியும், அதர்வைஸ் வந்து என்னால் வந்து ரொம்பலாம் கொடுக்க முடியாது, நீ அவங்க கொடுக்குற மாதிரி 5 சவரன் நகை அந்த மாதிரிலாம் அவரால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து விஜயலட்சுமி வந்து ரொம்ப சண்டை போடுறாங்க. அது எப்படி, என் அக்கா விட நான் வந்து ரொம்ப கிராண்டாக இருக்கணும், அவன் மட்டும் நல்லா இருக்கா, நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க அக்காவை விட இவங்க ஃபேமிலி வந்து அதிகமாக பண்ணணும்னு சொல்லிட்டு முனிஷ்காந்தை வந்து ரொம்ப வந்து தொல்லை கொடுக்குறாங்க, ரொம்ப டென்ஷன் படுத்துறாங்க. அவருக்கு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு மாதிரி குழப்பத்திலே இருக்காரு. அந்த சமயத்தில் வந்து வீட்டு மேலே இருக்க ஒரு பெட்டியை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஸோ அந்த பெட்டியை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப அவங்க அப்பா வந்து ஒருத்தருக்கு வந்து ஏதோ ஒரு பத்திரம் பேப்பரில் ஏதோ எழுதி கொடுத்துருக்காரு. அப்போ வந்து அவருக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் அதை படித்து பார்க்குறப்ப தான் தெரியுது, அவரு வந்து அவங்க அப்பா வந்து யாரோ ஒரு சேட்டுக்கு ஒரு கடையை வந்து எழுதி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபஸ்ட்டு பார்க்குறாரு. இப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன், இதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சேட்டுக்கிட்ட கொடுத்தா அவர் எதாவது காசு தருவாரா மாட்டாரா அப்படின்ற மாதிரி அவருக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன். இதை வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்கிறாரு. ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லிட்டு நீ பெருசாக சொல்லிட்டீங்க, அதை தூக்கி குப்பையில் போடு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகி அதை வந்து அதே பெட்டியில் வந்து எடுத்து வச்சிடறாரு. அதுக்கப்புறம் அவர் திங்க் பண்ணி பார்க்குறாரு. அவர் வந்து டெய்லி ராசி பலன் பார்க்குற வந்து ஹேபிட் இருக்குது. ஒரு வாட்டி அந்த ராசி பலனில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் அப்படின்னு போட்டிருக்கு. அதனால அவர் வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து முனிஷ்காந்த் வந்து அந்த பத்திர பேப்பரை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சேட்டுக்கிட்ட வந்து போயிட்டு காட்டுறாரு. இந்த மாதிரி வந்து எங்கள் அப்பா வந்து உங்களுக்கு இந்த இடத்த கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு. ஏன்னா இப்போ அந்த சேட் வந்து மவுண்ட் ரோட்டில் வந்து மொத்தமே 10-15 கடைக்கு வந்து பெரிய ஓனர், ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகிட்டாரு. அதனால அந்த சேட் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள் அப்பா பண்ண உதவினால தான் வந்து நான் இந்த உலகத்தில் வந்து ரொம்ப வந்து பணக்காரனாக இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அப்போ வந்து அவர் கேட்குறாரு, நீ என்னப்பா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப முனிஷ்காந்த் சொல்கிறார், நான் இந்த மாதிரி மாதம் 15,000 சம்பளம் வாங்கிட்டு வாடகை வீட்டில் தான் கஷ்டப்பட்டு இருக்கேன்னு சொல்கிறப்ப அந்த சேட்டுக்கு வந்து ரொம்ப ஃபீல் ஆகி, சரிப்பா நான் இப்போதைக்கு பாம்பே போயிட்டுருக்கேன், நீ வந்து 10 நாளைக்கு அப்புறம் வா, நான் உனக்கு வந்து 1 கோடி தரேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த 1 கோடின்னு கேட்ட உடனே காலம் ஓடல, அப்படியே வந்து சந்தோஷம் துள்ளி குதிக்கிறாரு. போயிட்டு ஒய்ஃப் கிட்ட சொல்றாங்க. ஒய்ஃப் வந்து முன்னாடி ட்ரீட் பண்ண விதமே வேற, இப்போ ட்ரீட் பண்ற விதமே வேற. அவங்க அப்பாவுக்கு ஜூஸ் பண்ணுறதுனாவோ, ரோஸ் மில்க் கொடுக்கறதுனாவோ, அவங்க வந்து மேக்கப் போட்டுக்கிட்டு இது பண்ணுறதுனாவோ, ஒரு வட்டிக்காரங்கிட்ட போயிட்டு 7 லட்சம் கடன் வாங்கிட்டு வந்துருவாங்க, ஏன்னா தம்பிக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக. அப்படி இப்படின்னு பயங்கரமாக செலவு பண்ணிடுறாங்க. 10 நாள் சேட்டு வந்து 10 நாள் வந்து ஊருக்கு போன டைமில் இவங்க 10 நாளுக்குள்ள 7 லட்சம் கிட்ட கடன் வாங்கி போயிட்டு தம்பியோட கல்யாணத்தை கிராண்டாக வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்னடா ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 10 நாளுக்கு அப்புறம் போயிட்டு வந்து அவர் செக்கு வாங்கிட்டு வர்றாரு. செக்கு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அங்கே தான் வந்து படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே நடக்குது. செக்கை வாங்கிட்டு டேரெக்டாக பேங்க்கு போயிருந்தா அப்போவே கதை வந்து முடிஞ்சிருக்கும். ஆனால் அது நடக்கலை. என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, செக்கை வாங்கிட்டு போகிறப்ப நிறைய விஷயங்கள் நடக்குது. ஆக்சிடென்ட் ஆகுது, ஹாஸ்பிட்டல் போகிறாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் வேலையாக சுற்றிட்டு இருக்கிறதுனால அவர் அந்த டென்ஷன்லேயே செக்கை எங்கே வச்சேன்னு தெரியாமல் செக்கை தொலைச்சிடுறாரு. ஸோ செக்கை தொலைச்ச உடனே அவருக்கு வந்து ரொம்ப டென்ஷனாகி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஆகி அவர் என்ன ஆகுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து சரி சேட்டுக்கிட்டே போய் கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேட்டுக்கிட்ட போய் கேட்குற சமயத்தில் சேட்டும் செத்து போயிடுறாரு. இதுக்கப்புறம் கதையில் என்ன நடக்குது, இது தாங்க வந்து கதையோட ட்விஸ்ட்டு. படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. படத்தில் வந்து ஹியூமனிட்டியை வந்து ரொம்ப அருமையாக காட்டியிருக்காங்க. இதில் வந்து பாசிட்டிவ் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, படம் வந்து
ஆரம்பித்து ஒரு 30 நிமிஷத்துக்கு மேலே படம் வந்து செம்ம ஸ்பீடில் போகுது. அதுக்கப்புறம் அந்த செக்கை வந்து தொலைச்சதுக்கப்புறம் படம் வந்து பீக்குக்கு போகுது, ரொம்ப ஸ்பீடாக போகுது. ஆஸ் வெல் அஸ் வந்து படத்தில் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு ஃபேமிலி மூவி பார்க்குறோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி ஃபேமிலி மூவி கூட மூவியோட ஒரு மாதிரி சீட்டேஜ் த்ரில்லர் மாதிரியும் போகுது மூவி. செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது, ரொம்பவே அருமையாக நடிச்சிருக்காங்க முனிஷ்காந்தும் விஜயலட்சுமியும். அதுக்கப்புறம் படத்தில் என்னடா நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, படத்தில் வந்து நெகட்டிவ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 20 நிமிஷம் சொல்லலாம். கொஞ்சம் வந்து ஃபேமிலி வந்து ஓவர் டோஸ் பண்ணி மிடில் கிளாஸ்னால் இப்படி தான் இருப்பாங்க, மிடில் கிளாஸ் அப்படி தான் இருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து யூடியூப்பில் வந்து இதுதான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இது பண்ணிட்டு இந்த கதையில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் வந்து ஒரு குட்டி ஸ்டோரி தான். அந்த குட்டி ஸ்டோரியை வச்சு தான் இந்த கதையை வந்து பேஸ் ஆகி நடக்குது. ஸோ அந்த குட்டி ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு காக்கா இருக்குன்னா அந்த காக்காக்கு வந்து யாராவது ஃபுட்டு வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த காக்கா வந்து தனியாக மட்டும் அந்த ஃபுட்டை சாப்பிடாது. அந்த காக்கா என்ன பண்ணுன்னா, கூட இருக்க காக்காங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு எல்லாரு கூடயும் வந்து அந்த காக்கா வந்து சேர்ந்து சாப்பிடும். ஸோ அது போல் நமக்கு வந்து ஏதாவது ஒன்று கிடைக்குது, இல்லை நமக்கு அளவு மீறி ஏதாவது கிடைக்குது, பணமாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், இல்லைனா செல்வமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், எது கிடைச்சாலுமே நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம மட்டுமே அதை வந்து பயன்படுத்தாமல் கூட இருக்க எல்லாருக்குமே அதை கொடுத்து அவங்களையும் வந்து மேலே கொண்டு வந்து நம்மளும் வந்து லைஃப்பில் வந்து மேலே வந்தால் ஸோ நம்ம லைஃப்பும் நல்லாயிருக்கும், அவங்க லைஃப்பும் நல்லாயிருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ